Hi, hello and welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம கான்ஸ்டிடியூஷன் பேசிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது கான்ஸ்டிடியூஷன் அதாவது இந்தியன் பாலிட்டியில நம்மளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். இந்த எக்ஸாமுக்கு நம்ம போறதுக்குள்ள இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிவிஷன் வந்து கண்டிப்பா விட்டுருக்கணும். ஏன்னா இந்த விதமான கொஸ்டின்ஸ் இப்ப நான் சொல்லக்கூடியதுல சோர்ஸ் அதாவது கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸை எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன்ல எல்லாம் நம்ம சில ப்ரொவிஷன்ஸ் வந்து எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருப்போம். ஸோ அந்த எந்தெந்த ப்ரொவிஷன்ஸை எந்தெந்த கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்தாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்துட்டு நம்மளோட இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்ஸா வந்துட்டு வச்சிருப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்து 25 பார்ட்ஸா வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்போம். இப்போ ஒரு புக் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து லெசன்ஸ்லாம் கிளாஸிஃபை, சாப்டர்ஸ்லாம் கிளாஸிஃபை பண்றோம்ல, யூனிட்ஸ்லாம் கிளாஸிஃபை பண்றோம்ல, அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதையும் அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பார்ட்ஸா சொல்லுவாங்க. இப்போ வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி சிட்டிசன்ஷிப் அப்படின்றதையும், பார்லிமெண்ட் ரிலேட்டடா யூனியன் லெஜிஸ்லேச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடியது, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேட்டடா இருக்கக்கூடியதா இருக்கட்டும், பஞ்சாயத்தா இருக்கட்டும், அந்த மாதிரி தனித்தனியா சாப்டர்ஸா வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பார்ட் அப்படின்றதையும் அது எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குன்றதையும் நம்ம ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கெடியூல்ஸ், நம்மளுக்கு மொத்தம் 12 ஸ்கெடியூல்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த 3ல இருந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் 1 கொஸ்டினாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மேக்ஸ் 2 or 3 கொஸ்டின்ஸ் இதை வச்சு நம்ம போடக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட நம்மளுக்கு வரலாம். அந்த சமயத்துல இது நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கும். அந்த கில்ட் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே பெருசு. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி மார்க் கவுண்ட்ன்றனால நம்மளுக்கு இந்த பேசிக்ஸ்ல தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த இதுல நம்ம த்ரீ இதை பார்க்க போறோம். ஒன்னு சோர்ஸ், இன்னொன்னு பார்ட்ஸ், இன்னொன்னு ஸ்கெடியூல்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். சோர்ஸ்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம இதுல எடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி கவர்மெண்ட் அப்படின்ற அந்த சிஸ்டத்தை நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ரூல் ஆஃப் லா, நெக்ஸ்ட் legislative procedure, and then single citizenship, cabinet system, prerogative writs, parliamentary privileges, and bicameralism, first past the post system. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ பார்லிமெண்டரி கவர்மெண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ரைட்? பார்லிமெண்டரி கவர்மெண்ட் நம்ம சொல்லும் போது இப்போ இந்த நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி பிரசிடென்சி சிஸ்டம்ல இதுக்கான கிளியர் டிமார்கேஷன் இருக்கும். பட் பார்லிமெண்டரி கவர்மெண்ட்னு சொல்லும் போது இந்த எக்ஸிக்யூட்டிவ் சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எங்க இருந்து வருவாங்கன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன் ஆஃப் தி கவர்மெண்ட்ல இருந்து வருவாங்க. ஸோ த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு வரும். அண்ட் தென் இங்க வந்துட்டு பார்லிமெண்டரி கவர்மெண்ட்ல வந்துட்டு 2 ஹெட் இருப்பாங்க. ஒன்னு வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஹெட் வந்துட்டு மொனார்கியலா இருக்கலாம், இல்ல அப்படின்ற பட்சத்துல நம்ம எலெக்ட் பண்ணி கூட இருக்கலாம். இப்ப நம்ம இந்தியால எலெக்ட் பண்ண ஒரு ஹெட் இருக்காங்க, அவங்க யார்? நம்மளுக்கு பிரசிடென்ட், இன்டைரக்ட்லி எலெக்டட். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட ஹெட் வந்துட்டு எலெக்டடா இருக்கறனால நம்ம நம்மளோட இந்தியாவை ரிபப்ளிக் அப்படின்னு சொல்றோம். பிரிட்டிஷ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க மொனார்க் இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான பார்லிமெண்டரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், பைகேமரலிசம், ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம், இதெல்லாம் நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் யூஎஸ்ல இருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, impeachment of president, removal of Supreme Court and High Court judges, and post of vice president, due process of law. இப்போ இங்கே பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ஜுடிஷியரி ரிலேட்டடான விஷயத்தெல்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? யூஎஸ், தட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கீங்க? சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கேட்டா தட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ,
ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். இப்போ இந்த ஜுடிஷியரி சம்பந்தப்பட்ட இந்த மூணையும் சேர்ந்து படிச்சுக்கணும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி வந்துட்டு, அதாவது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்லும்போது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ் வந்து இந்த ஜுடிஷியரி மேட்டர்ஸ்ல வந்துட்டு அவ்வளவா தலையிடாம தே லெட் பி let them independent. So independence of judiciary. Judicial review அப்படின்றது இது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் குறிக்கிறது. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் நடக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் தேர். அண்ட் தென் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை இம்பீச் பண்றக்கூடிய அந்த ப்ரொசீஜர், அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். தென் ரிமூவல். இம்பீச்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை ரிமூவல் அப்படின்ற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இங்க நம்ம பாத்துக்கணும், பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம ரூல் ஆஃப் லா எடுத்திருக்கோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து நம்ம டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை எடுத்திருக்கோம். எஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் நம்ம டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இப்போ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டை நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். ரைட். அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்டை நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை நம்ம ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க. ரைட். Nomination of members to Rajya Sabha, method of election of president. In impeachment of president, we have taken it from United States of America. Method of election of president, we have taken it from Irish Constitution. Okay. For nomination of members to Rajya Sabha தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்து election of members to Rajya Sabhaவையும் பார்ப்போம். ஸோ இங்க வந்து nomination of members to Rajya Sabha and method of election of president is we have taken it from Irish Constitution. Then we are moving to Canadian Constitution. Canadianல இருந்து mostly இந்த ஃபெடரேஷன் சம்பந்தப்பட்டதை நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபெடரேஷன், ஸ்ட்ராங் சென்டர், வெஸ்டிங் ஆஃப் ரெசிடுவரி பவர்ஸ் இன் தி சென்டர். இந்த ரெசிடுவரி பவர்ஸ்னா என்ன அப்படின்னா, அந்த 7th ஸ்கெடியூல்ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ இதுல எதுலையுமே குறிப்பிடப்படாத மித்த பவர்ஸ் எல்லாமே சென்டர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ரெசிடுவரி பவர் இன் சென்டர். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர். ஸோ இதுவுமே ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஓகேவா. அந்த சென்டர் தான் டாமினேட் பண்ற மாதிரி, சென்டரோட ஒரு ஏஜென்ட்டா நம்ம கவர்னரா வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்குமே அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ராங் சென்டர். இந்த ஸ்ட்ராங் சென்டரை வந்துட்டு மேல தூக்கி காமிக்கிற மாதிரி தான் வந்து நம்ம கனடியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எடுப்போம். ஸோ ஃபெடரேஷன், ஸ்ட்ராங் சென்டர், vesting of residuary powers in the center, appointment of state governors by the center, and advisory jurisdiction of the Supreme Court. Article 143 இப்போ நியூஸ்ல அடிக்கடி இருக்குது இல்லையா, அந்த advisory jurisdiction of the Supreme Court நம்ம கனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருந்து we have taken concurrent list. கன்கரண்ட் இப்போ ரெசிடியூரி பவர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சம்மந்த ஸ்கெடியூல்ல கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்றத நம்ம ஆஸ்திரேலியாட்ட இருந்தோம். freedom of trade, commerce and joint sitting of 2 houses of parliament ஆஸ்திரேலியாட்ட இருந்து எடுத்திருக்கோம். வெய்மர், that is வெய்மர் ஆஃப் ஜெர்மன்ல இருந்து suspension of fundamental rights during எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு சஸ்பென்ஷன் பண்றாங்க இல்லையா, அந்த விஷயத்த நம்ம வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். சோவியத் அல்லது யுஎஸ்எஸ்ஆர் அல்லது இப்ப நம்ம ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம fundamental duties and ideal of justice, it is socio economic and political justice and preamble நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த தாத்பரியத்தை நம்ம சோவியத் அல்லது யுஎஸ்எஸ்ஆர் அல்லது ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்கோம். பிரெஞ்சுல இருந்து நம்ம ரிபப்ளிக் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இதுவே நம்ம பிரியாம்பல்ல யூஸ் பண்ணக்கூடியது. ரிபப்ளிக் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ், இந்த மாதிரியான ஐடியாஸை we have taken it from the French Constitution. Next is South Africa. The procedure for amendment procedure is taken from South Africa. இப்போ நம்ம வந்து ஆர்டிகல் 368 அந்த மாதிரிலாம் சொல்லணும். அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து we have taken it from South Africa. இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. இதே இது நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா டு மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அப்படின்றது ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் வந்து நாமினேஷனுக்கு, எலெக்ஷன் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே.
ஜாப்பனீஸ்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி 3 இது பார்த்திருக்கோம். என்னென்னது? பிரிட்டிஷ்ல இருந்து ரூல் ஆஃப் லா, யூஎஸ்ல இருந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அண்ட் ஜப்பான்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இதுல தெளிவா இருங்க. பிரிட்டிஷ்ல இருந்து ரூல் ஆஃப் லா, யூஎஸ்ல இருந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ஜப்பான்ல இருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இது போக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்தே நம்ம சில ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்போம். தட் இஸ் ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். கவர்னர்ன்ற ஒரு ஆஃபீஸ், இது வந்து இதுக்கு முன்னாடி கவர்னர் நம்ம வந்து எங்க படிச்சோம்னா கெனடியன் இதுல வந்துட்டு அப்பாயின்மெண்ட், ஸ்டேட் கவர்னரோட அப்பாயின்மெண்ட் பை சென்டர். சென்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ரொவிஷனை நம்ம கெனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். பட் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அப்படின்றத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து எடுத்திருக்கோம். ஜுடிஷியரி, இந்த ஜுடிஷியரி அப்படின்ற டேம் இங்க இருக்கு. இதே இது ஜுடிஷியரியில நம்ம இன்னும் நிறைய ஜுடிஷியரி பார்த்திருக்கோம் இல்லையா, லைக் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், இதெல்லாம் யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். தென் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் கெனடியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி அந்த விதமான வார்த்தைகள்ல எப்படிலாம் நம்மளுக்கு ட்விஸ்ட் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைக் இங்க வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த வெய்மர் கான்ஸ்டிடியூஷன்ல சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்றது வெய்மர் கான்ஸ்டிடியூஷன். இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஓவராலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், யூஎஸ்ல இருந்து நம்ம என்ன. இப்போ பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பார்லிமெண்டரி ரிலேட்டடாவே இருக்கும். லைக் பார்லிமெண்டரி கவர்மெண்ட், கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ், பைகேமரலிசம். அதுக்கப்புறம் இந்த பார்லிமெண்ட்டுக்கு நம்ம அந்த எம்பிஸ் அனுப்பணும்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம், எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் மூலமா நடக்குது. ஸோ அந்த மாதிரியான இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் சம்மந்தப்பட்டு வருது. இதுல நம்மளுக்கு ஆடோ நோட்டா இருக்குது என்னது, ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ். இது மூணுமே பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த பார்லிமெண்ட் ரிலேட்டடா வருது, பிளஸ் ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ். நெக்ஸ்ட் யூஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜுடிஷியரி சம்பந்தமா வருது, பிளஸ் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன், இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஐரிஷ்ல வந்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா இருக்கு, எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ஐரிஷ் இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன், டிபிஎஸ்பி வந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன், அண்ட் தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அல்லது சோவியத் அல்லது ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரி ரஷ்யால இருந்து அந்த சோசியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்ற கான்செப்ட் ரஷ்யால இருந்து, ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி வந்து பிரெஞ்சு கிட்ட இருந்து. ஓகே, மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. Now we completed sources. Next வந்துட்டு we are moving to paths. என்னென்ன pathsலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 26 இங்க வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம், பட் 1 பார்ட் வந்து delete பண்ணியிருப்பாங்க. ஓகே, எந்த பார்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 parts, the states in part B of the first schedule deleted 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமா 1956ல இந்த பார்ட்டை delete பண்ணிட்டாங்க. ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாவே நம்மளுக்கு பார்ட்ஸ் கொடுத்து அதோட சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து டைரக்டா கொஸ்டின் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இப்ப சில ப்ரொவிஷன்ஸை கொடுத்து அது எந்த சப்ஜெக்ட்ஸ் கீழே வருது அப்படின்றதையும் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா வந்தது, எந்த யாரு டைம் பீரியட்ல இதை கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்போ பார்ட் 1 அப்படின்றது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த யூனியன், தி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, இந்தியன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. டெரிட்டரின்னு சொல்லும் போது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி ஆர்டிகல் 1 to ஆர்டிகல் 4 இருக்கிறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இப்ப இந்த இந்தியா அப்படின்னா என்ன, இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இந்தியா அப்படின்னா என்ன, அதுல ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க, யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்னு லிஸ்ட் பண்ணிருப்பாங்க.
அண்ட் தென் வந்துட்டு இது எப்படி புது ஸ்டேட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டை பைஃபர்கேட் பண்ணணும்னா இல்லைன்னா அதோட பார்டர்ஸ் அல்லது பவுண்டரிஸ் டிட்டர்மைன் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொவிஷன், அதுக்கு யாருக்கிட்ட வந்து நம்மளுக்கு பவர் இருக்கு, இது எல்லாத்தையுமே பேசியிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 1 to 4. அதுல வந்து அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி நம்ம சொல்றது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. நெக்ஸ்ட் ஒன் சிட்டிசன்ஷிப். ஹூ ஆர் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிகல் 5 to 11ல இருந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், திஸ் ஆர்டிகல் 12 to 35. டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 36 to 51ல இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தட் இஸ் ஆர்டிகல் 51A அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனையே நம்மளுக்கு 42nd அமெண்ட்மெண்ட்ல 1976ல தான் ஆட் பண்ணிருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ரைட். த யூனியன் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் வந்துடும். ஆர்டிகல் 52ல இருந்து 151குள்ள இருக்கக்கூடியது. ஆர்டிகல் 52ல இருந்து 151குள்ள. இப்ப சப்போஸ் வந்துட்டு இப்ப யூனியனுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரசிடென்ட் இருப்பாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் பத்தி கொடுத்திருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க, சென்டரோட லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா. சப்போ இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பிரசிடென்ட் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ரிலேட்டடான ஆர்டிகல் வந்து வேற ஏதோ ஒரு நம்பர்ல ஒரு 200 சம்திங்ல இருந்தது அப்படின்னா உங்களால இப்ப ஈஸியாவே எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க யூனியன் 52ல இருந்து 151குள்ள இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அது கூடவே நீங்க படிக்கும் போது அந்த இஷ்யூ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்டிகல் வச்சு ஏதாவது நம்மளுக்கு ஃபேக்ட்ல வந்து யூபிசி பிளே பண்ண நினைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தி ஸ்டேட் ஆர்டிகல் 152 to 237. The states in part B of the first schedule, article 238, which is deleted now. யூனியன் டெரிட்டரி பத்தி, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லும் போது அதோட வரம்பு, அந்த லேண்ட் எந்தெந்த லேண்டா நம்மளுக்கு இந்தியாவுக்கு சொல்லணும் அந்த மாதிரி வரும். இந்த யூனியன் டெரிட்டரின்னு சொல்லும் போது இந்த புதுச்சேரி, டெல்லி இவங்கள மாதிரி வரும். அதெல்லாம் நம்மளுக்கு ஆர்டிகல் 239 to 243குள்ள இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பஞ்சாயத்து வந்து 243 to 243O. பஞ்சாயத்துக்கு அடுத்து வருது நம்மளுக்கு முனிசிபாலிட்டி வந்து 243P to 243EZC. முனிசிபாலிட்டி வந்து 74 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 9A. ஆர்டிகல் 9B வந்துட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 97 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல வந்தது. 243EZH to 243EZT. 10th ஸ்கெடியூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். இது ரிலேட்டடா நம்மளுக்கு வந்தது வந்து 244 and 244A. 244 வந்துட்டு 5th ஸ்கெடியூல் ஏரியாஸ் பத்தி பேசுவோம். 244A வந்துட்டு 6th ஸ்கெடியூலுக்கான இதெல்லாம் பேசுவோம். அடுத்து பார்ட் 11 வந்துட்டு நம்மளுக்கு ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட், இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பத்தி ஆர்டிகல் 245 to 255குள்ள பேசியிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பத்தி 256 to 263 வரைக்கும் பேசியிருப்பாங்க. அந்த 263 தான் லாஸ்ட் இயர் PYQ இல்லையா. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இல்லையா அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்ட் 12 வந்து ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் ஷூட்ஸ் 264 to 300A. 300A உங்களுக்கு தெரியும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தது, அது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துட்டு லீகல் ரைட்ஸா கொண்டு வந்திருக்கோம். ஆர்டிகல் 300A. பார்ட் 13 வந்துட்டு ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்த ட்ரேட் ரிலேஷன்ஸ் இதை பத்திலாம் வரக்கூடியது. 301 to 307குள்ள இருக்கக்கூடியது. பார்ட் 14 வந்து சர்வீசஸ் அண்டர் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ் 308 to 323. அதுக்கப்புறம் ட்ரிபியூனல்ஸ். இந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல கொண்டு வந்திருக்காங்க. 323A to 323B. இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் ட்ரிபியூனல் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 15 வந்து எலெக்ஷன் சம்பந்தப்பட்டது. 324 to 329. ரைட். 329A. நெக்ஸ்ட் வந்துட்டு 17 வந்து அபிஷியல் லாங்குவேஜ் 343 to 351. நெக்ஸ்ட் வந்துட்டு 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் 352 to 360. 19 வந்து மிஸ்லேனியஸ் 361 to 367.
அடுத்து வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் 368 ஆர்டிகல். ஓகே. 11th வந்து டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். லாஸ்ட்ல ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட் அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் அரபில்ஸ். ஓகே. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு 22ன்னு இருக்கும். பட் வந்து நம்மளுக்கு 25ன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். என்னென்னு பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு வந்து இது அமெண்ட்மெண்ட்ல இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஏன்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து இது நோட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க. 9A 9B. That's why we have 9A and 9B. இங்க வந்துட்டு we have 4A to represent fundamental duties. ரைட். இதனால தான் நம்மளுக்கு 22 இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 1 2 3 and 4 வந்து ஆட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் தான் இது. ஓகே. ஒன்னு வந்து டெலீட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூனியன் ஒண்ணு இருக்கு, அங்க மக்கள் ஒண்ணு இருக்காங்க, அப்ப சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்னென்ன, அப்போ இப்போ கவர்மெண்ட் நம்மளுக்கு என்னென்ன விதமான சலுகைகள் அண்ட் தென் நம்மளுக்கு என்னென்ன விதமான திங்ஸ்லாம் வேணுமோ அதை பண்ணி தருவாங்க. நெக்ஸ்ட் அப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், நம்ம டியூட்டிஸ் சில டியூட்டிஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்ப இதுல யூனியன் அப்படின்னு யார சொல்றாங்க, ஸ்டேட்னு அப்படின்னு யார சொல்றாங்க. ஓகே. அடுத்த ஸ்டேட்ல ஒன்னு டெலிட் பண்ணிட்டாங்க. அடுத்து யூனியன் டெரிட்டரி, பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. யூனியன் டெரிட்டரி, பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ட்ரைபல் ஏரியாஸ். இப்போ யூனியன் ஸ்டேட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அவங்க யூனியன் டெரிட்டரி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ட்ரைபல் ஏரியா சொல்லிட்டோம். இப்ப யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் நல்லா இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன, அது பினான்ஸ் ரிலேஷனா இருக்கலாம், ட்ரேட் ரிலேஷனா இருக்கலாம். அப்போ சர்வீசஸ் அண்டர், அப்போ இந்த பினான்ஸ் ரிலேஷன், ட்ரேட் ரிலேஷன் இதெல்லாம் யாரு பாப்பா, சர்வீசஸ், இந்த ஐஏஎஸ் சர்வீசஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமா நம்ம போகக்கூடிய அந்த சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் தான் போறாங்க இல்லையா, பப்ளிக் சர்வன்ஸ், சாரி சிவில் சர்வன்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வன்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்வீசஸ்லாம் என்ன யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்ல அது கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா தட் இஸ் கால்ட் ட்ரிபியூனல்ஸ். இப்போ ட்ரிபியூனல்ஸ் இருக்கு. எலெக்ஷன், எலெக்ஷன்ல என்னென்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு, அபிஷியல் லாங்குவேஜ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், மிஸ்லேனியஸ், அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்தையும் நீங்க பார்ட்ஸ் மூலமாவே படிச்சணும், பிளஸ் வித் தி ஆர்டிகல். ஓகே. இதை வந்து கட்டாயமா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்கெடியூல்ஸ். ஸ்கெடியூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல், செகண்ட் ஸ்கெடியூல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு நிமோனிக், ஒரு நிமோனிக் வந்து எல்லாரும் யூஸ் பண்றது டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நான் வந்து எனக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து அஸ் ஆர் S43 RPM. இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணக்கூடியது. இந்த யூ அப்படின்றது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எஸ் வந்துட்டு சாலரிஸ் அலோவன்சஸ் டினோட் பண்ணும். ஓ வந்துட்டு ஓத் அஃபர்மேஷன் அதெல்லாம் டினோட் பண்ணும். ஆர் வந்து ராஜ்யசபா, அந்த சீட் டு ராஜ்யசபா அது இருக்கும். ஓகே. allocation of seats in the Rajya Sabha to states and UTs. அது வந்து இங்க நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ் scheduled areas. ரைட். 5ல வந்து என்ன இருக்கு, 5th scheduled areas, அந்த scheduled areas and scheduled tribesக்கு வந்து எஸ். 4 வந்துட்டு 4 அந்த 6th schedule வந்துட்டு நம்மளுக்கு வந்து 4 states பத்தி இருக்கும். 4 ஸ்டேட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ். அந்த ப்ரொவிஷன்ஸை தாண்டி மித்த ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கெடியூல்ட் ஏரியா அல்லது 5th ஸ்கெடியூல்னு சொல்லுவோம். இந்த 4ல ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு நிமோனிக் இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து மைம்தாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது மைம்தாஸ் அப்படின்றது மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அஸ்ஸாம். ஓகே. ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. ஏடிஎம் ஸ்கொயர்ல ஏ ஃபார் அஸ்ஸாம், டி ஃபார் திரிபுரா, என் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ வந்து அதான் மிசோரம்,
அண்ட் மேகாலயா. ஸோ ஏடிஎம்ல மணி இல்லை, ஸோ மணிப்பூர் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இந்த நிமோனிக் யூஸ் பண்ணனாலும் ஓகே, இது யூஸ் பண்ணனாலும் ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரைட். இந்த 3 வந்து 3L. ஒன்னு வந்துட்டு நம்மளுக்கு லிஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் தென் வந்துட்டு லிஸ்ட் லாங்குவேஜ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஏ ஃபார் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, பி வந்து பஞ்சாயத் அண்ட் எம் வந்துட்டு முனிசிபாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல ஸ்டேட்ஸோட நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் தேர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேம் ஆஃப் யூனியன் டெரிட்டரி அண்ட் தேர் எக்ஸ்டென்ட், இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஸ்கெடியூல் வந்து பார்ப்போம். ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு எமல்மெண்ட்ஸ், அலோவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அண்ட் சோ ஆன். இதுல வந்து நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ஜார்ஜ் ரான் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், chairman, deputy chairman, speaker and deputy speaker of legislative assembly, chairman and deputy chairman of legislative council, and then judges of supreme court, high court, contemplar and auditor general of India இருக்காங்க இல்லையா. இவங்களோட சேலரிஸ், அலோவன்சஸ், எமோலுவன்ஸ், ப்ரிவிலேஜஸ் இதெல்லாம் சார்ஜ் ஆன் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுக்கு டிஸ்கஷன் மட்டும் தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட்ல இவங்களோட சேலரிஸ் இதெல்லாம் ஓட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடியது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் எம்எல்ஏஸ்லாம் இதுல இல்லை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பிரசிடென்ட் இருக்காங்க, கவர்னர் இருக்காங்க, ஸ்பீக்கர் இருக்காங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். பார்ட் டில ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், கண்டெம்பரரி ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. பிளஸ் நம்மளுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் இல்லை, அட்டார்னி ஜெனரலும் இல்லை. அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரலும் இங்கே இல்லை. ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்கெடியூல்ல ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் ஃபார் யூனியன் மினிஸ்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மெம்பர் அல்லது கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் டு, இப்போ வந்து இந்த உறுதிமொழி எடுக்கிறது, தீர்மானம் எடுக்கிறதா சொல்லுவோம், அதான் இது. மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ்க்கு கூட வி ஹேவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை நோட் பண்ணிக்கணும். சிஏஜிக்கு இருக்காங்க, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ், கேண்டிடேட் ஃபார். ஸோ இப்போ வந்து மினிஸ்டர்ஸ் அந்த கேண்டிடேட்ஸ், அந்த பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கட்டும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரா இருக்கட்டும், அந்த எம்எல்ஏ எம்பிஸ் நம்ம வந்து எலெக்ஷன் அடிக்க போறாங்க, அவங்க வந்து ஒரு ஓத் எடுக்கணும். பிளஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ஓத் எடுக்கணும். அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் அந்த எம்எல்ஏ அண்ட் எம்பி. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் இது போக நம்மளுக்கு இருக்கிறது யாரு, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், கண்டெம்பரரி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுல வந்துட்டு நம்மளுக்கு தேர்ட் ஸ்கெடியூல்ல பர்டிகுலரா வந்து பிரசிடென்ட்டையோ, வைஸ் பிரசிடென்ட்டையோ, ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கரையோ இவங்கெல்லாம் இதுல மென்ஷன் பண்ணல. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டோட ஓத் வந்துட்டு தேர்ட் ஸ்கெடியூல் கீழே இருக்குன்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ராங். வைஸ் பிரசிடென்ட்டோட தேர்ட் ஸ்கெடியூல் கீழே இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த செகண்ட் ஸ்கெடியூல்லையும் சரி, தேர்ட் ஸ்கெடியூலும் சரி, வி டோன்ட் ஹேவ் அட்டார்னி ஜெனரல் அண்ட் அட்வொகேட் ஜெனரல் பத்தி இல்ல. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்த் ஸ்கெடியூல்ல அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த ராஜ்யசபா டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ். ஸோ ஸ்டேட்ஸ்க்கும் யூடிஸ்க்கும் ராஜ்யசபால எத்தனை சீட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை சீட் அலோகேட் பண்றாங்க, ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் என்னென்ன சீட் அலோகேட் பண்றாங்க அப்படின்ற அந்த அலோகேஷன் சம்பந்தமான விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஃபோர்த் ஸ்கெடியூல்ல இருக்கும். ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ல ப்ரொவிஷன்ஸ் அஸ் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கெடியூல்ட் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ், இட் இஸ் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில்ஸ் பத்தி ஃபிஃப்த் ஸ்கெடியூல்ல இருக்கும். இதுதான் நம்ம அங்க பார்ட் 10ல ஸ்கெடியூல் அண்ட் ஸ்கெடியூல் ஏரியா அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தோம்ல, 244 ஆர்டிகல் அண்ட் 244A இது பார்த்தோம்ல, இந்த ரெண்டு ஆர்டிகல். ஸோ அதுல ஃபிஃப்த் ஸ்கெடியூல் அண்ட் சிக்ஸ்த் ஸ்கெடியூல் வந்து 244A. இதுல வந்துட்டு என்னன்னா, இப்போ ப்ரொவிஷன் ரெடியூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைபல் ஏரியாஸ் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், நம்ம மைம்தாஸ் அல்லது ஏடிஎம் ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா, இந்த ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸை அட்மினிஸ்டர் பண்ணணும்னா அது சிக்ஸ்த் ஸ்கெடியூல். இந்த 4 ஸ்டேட்டை தவிர மீதி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்கெடியூல் ஏரியாஸ் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸை பார்த்துக்கிறது வந்து ஃபிஃப்த் ஸ்கெடியூல். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் செவன்த் ஸ்கெடியூல். செவன்த் ஸ்கெடியூல் வந்து இந்த லிஸ்ட் அது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, ஆரம்பத்துல 97 இருந்திருக்கு, இப்ப 100 இருக்கு. ஸ்டேட்ல 66 இருந்திருக்கு, இப்ப 61 தான் இருக்கு. கன்கரண்ட்ல 52 இருந்தது, இப்ப 57 ஆயிடுச்சு. ஸோ இங்க -5 ஆயிருக்கு, இங்க +5 ஆயிருக்கு.
இங்க -3 சாரி +3. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, முன்னாடி இருக்கிறத 97, 66, 52 ஞாபகம் வச்சு 3 -5 +5 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு இது ஓரளவு தெரியணும். யூனியன்ல முன்னாடி இருந்தது ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது, இப்ப என்ன இருக்கு, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து யூனியன் லிஸ்ட் கீழே வருது, ஸ்டேட் கீழே என்ன வருது, என்னென்ன வருதுன்றது ஞாபகம் வச்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு இந்த நம்பர் வந்து ஞாபகம் இருக்கணும். பிளஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அதை வச்சே ஈஸியா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து பிரிசனா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டரா இருக்கட்டும், இதெல்லாம் யாரு கீழே வரும்னா ஸ்டேட் கீழே வரும். இது வந்துட்டு 2023 வரைக்கும் வந்து நம்ம இதை வச்சு ஈஸியா சால்வ் பண்ணலாம். எப்படின்னா போலீஸ் அண்ட் பிரிசன்ஸ் இதெல்லாம் லா மேக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஸ்டேட்ல இருக்கு. அவங்க யூனியன் சொல்லியிருந்தாங்கன்னா அது நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். தட்ஸ் ஹவ் இட் ஹெல்ப் இன் ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸ்டேட்ல வந்து ஸ்டேட்டோட எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்டா வந்து பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் இருக்கு, பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் இருக்கு. கன்கரண்ட்ல வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ், அதாவது இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் இங்க சொல்றேன். ஹோல் 52, 66 அண்ட் 97 இருக்கணும், 100, 61, 57 இதை பத்தி நான் பேசல. அதுல இம்பார்ட்டண்டா நம்மளுக்கு இருக்கக்கூடியது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்டிங், கேம்பிளிங், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரிசன் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கீழே வரும். கன்கரண்ட்ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ், பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்ட் ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம், ஸ்டேட்ட இருந்து கன்கரண்ட், அதாவது இங்க ஒரு -5 இந்த +5 இருக்கு இல்லையா, இங்க இருந்து இந்த ஸ்டேட்டோட ப்ரொவிஷன்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாத்தினா ஒரு 5 சப்ஜெக்ட் இங்க கொடுத்துருக்கேன். எஜுகேஷன், ஃபாரஸ்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ். இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸ் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இந்த க்ரூயல்டி தடுக்கிறது வந்து க்ரூயல்ட்டியும் எஸ் வி ஹேவ் இன் கன்கரண்ட் லிஸ்ட். பட் வந்து இந்த க்ரூயல்ட்டி வந்து ஆல்ரெடி அங்கேயும் தான் இருக்கு. பட் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ன்றது வந்து ஸ்டேட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்தது. வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டிடியூட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதெல்லாம் இந்த 5 வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு வந்தது. ஓகே, இந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு செவன்த் ஸ்கெடியூல் வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த செகண்ட் எல் நான் சொன்னது அஃபிஷியல் லாங்குவேஜ். இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு பிவைக்யூல வந்தது. அதாவது 71st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிவைக்கு வந்தது. கொங்கனி, மணிப்புரி, நேபாளி பிளஸ் சந்தாலி வந்து ஆப்ஷன்ல இருந்து ஆடுவனும். இது வந்து நாட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது நாட் இல்லை, அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதுல நம்மளுக்கு அந்த கொங்கனி, மணிப்புரி அண்ட் நேபாளி இது வரும். சந்தாலி வந்துட்டு நம்மளுக்கு 92nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்க ஆப்ஷனை நம்ம வந்து போட்டுக்கணும். லெட்ஸ் சே 1, 2, 3 ஆர் 2, 3, 4 சம்திங் எது வந்து இருக்குமோ அதை பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதுல நம்மளுக்கு அபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டிகல் 344 அண்ட் 351ல மென்ஷன் ஆயிருக்கு. ரைட், இந்த இதுல லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் வித் கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி 14 இருந்தது, இப்போ 22 ஆயிடுச்சு. இந்த 14 இந்த ஒரிஜினல் 14 வந்து இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. அசாமீஸ், பெங்காலி, சாரி, அதாவது மொத்தம் அந்த 22 அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோங்கிரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கனி, மைத்திலி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் இல்ல, ராஜஸ்தானி இல்ல. ஸோ எதெல்லாம் இல்லைன்ற மாதிரியும் நம்ம பார்த்துக்கணும். இதோட பிளஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸையும் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ரைட், லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்டு பை தி கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி 14 இருந்து இப்போ 22 ஆயிருக்கு. அந்த எப்படி 14 இருந்து 22 ஆனது அப்படின்றதா இங்க ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ல சேர்த்துக்கிட்டே வராங்க பாருங்க. 1967ல 21st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சிந்தி ஜாயின் பண்ணாங்க. 1992ல 71st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொங்கனி, மணிப்புரி, நேபாளி வந்து ஆட் பண்ணாங்க. 2003ல அதாவது இந்த 21 பிளஸ் 71 என்ன வருது 92. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஸோ 21ல சிந்தி, 71ல கொங்கனி, மணிப்புரி, நேபாளி, 92ல போடோ, டோங்கிரி, மைத்திலி அண்ட் சந்தாலி, 96ல ஒரியா அப்படின்றத ரீநேம்ட் அஸ் ஓடியா அப்படின்னு மாத்திட்டாங்க. ஓகே, இது வந்து 2011, 1967, 1992, 2003, 2011. 9th ஸ்கெடியூல். இப்போ சர்டன் ஆக்ட்ஸை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து
பாதுகாக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, வேலிடேட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஸ்கெடியூல் ஏற்படுத்தி அதுல போய் வச்சுட்டா ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லயே 1951 நேரு டைம்லயே இந்த ஸ்கெடியூலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வேலிடேஷன் ஆஃப் சர்டின் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரிஜினலி 13, பட் 13 இருந்தது. இப்ப நம்மளுக்கு 282 மேல போயிடுச்சு. அப்படி ஸ்டேட் டீலிங் வித் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ பார்லிமெண்ட்டும் இதுல வைப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இதுல வைப்பாங்க. டீலிங் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இது கீழே வரும். வித் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சம்பந்தப்பட்டது, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி system and of the parliament dealing with some other matters to protect the laws included in it from judicial scrutiny. அந்த அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து வயலேட் பண்றாங்க அப்படின்ற காரணத்துக்காண்டி இதை வந்து நல் அண்ட் வாய்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ சொல்லிடக்கூடாது அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்கெடியூலை கொண்டு வந்தா அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இப்படி இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா April 24, 1973 அப்புறம் 9th ஸ்கெடியூல்ல எந்த ஆக்டோ ரெகுலேஷனோ வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ஆட்பட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, ஜட்மெண்ட் தந்துட்டாங்க. 10th ஆனா இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூல பண்ணக்கூடாது, ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு கொண்டு வந்ததுதான் இது. 10th ஸ்கெடியூல் வந்துட்டு ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன். இப்போ வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறது, ஸோ அப்படி இல்லைன்னா அதான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஸ்கெடியூல். ஓகே, இப்போ வந்து ஸ்டேட் எம்எல்ஏஓ எம்பிஓ ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாறுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம சிஸ்டம்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு ஓட்டு போடுறதை தாண்டி அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுறவங்க தான் அதிகம். ஸோ இந்த பார்ட்டிக்கு நின்று அந்த பார்ட்டிக்காண்டி நம்ம வந்து எலெக்ஷன்ல நின்று நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ அவங்க வந்துட்டு இன்னொரு கட்சிக்கு அந்த குதிரை பேரம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அதுல நிறைய எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 ராஜீவ்காந்தி டைம்ல வந்தது. ஓகே, 11th ஸ்கெடியூல் வந்து பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பஞ்சாயத்து. 12th ஸ்கெடியூல் வந்து முனிசிபாலிட்டி. இந்த பஞ்சாயத்துக்குள்ள 29 மேட்டர்ஸ் இருக்கு, முனிசிபாலிட்டிக்குள்ள 18 மேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 11th 12th ஸ்கெடியூல் வந்து 73rd Constitutional Amendment Act and 74th Constitutional Amendment Actல 1992ல வந்தது. ஓகே, இது வந்து நரசிம்மராவ் டைம் பீரியட்ல வந்தது. இந்த 10th ஸ்கெடியூல் வந்து ராஜீவ்காந்தி டைம் பீரியட்ல, 9th ஸ்கெடியூல் வந்து நேரு டைம் பீரியட்ல. ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ரைட், இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்ல எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சோர்சஸ் பார்ப்போம், சோர்சஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்ஸ் பார்ப்போம், பார்ட்ஸ்க்கு அடுத்து ஸ்கெடியூல்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறது நல்லது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன்.